ஹாய் வியூஸ். ஸோ வேலைலாம் முடிஞ்சிச்சு. ஸோ பாப்பா வந்து ஹோம்ஒர்க் பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு நோட் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு கண்டிப்பாக 1 hour ஆகும். ஸோ அவளை திட்டி சண்டை வந்து அவள் அழுது அவளை சமாதானப்படுத்தி இந்த ஹோம்ஒர்க் நான் முடிக்கணும். ஸோ பாப்பா பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாவே எழுதுவாள். அவள் ப்ரீகேஜி தான் படிக்கிறா, சென்னை ஆவடியில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாரெல்லாம் கூட வாங்கியிருப்பாள். டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எழுதுவாள், நல்லா டெஸ்ட்லாம் பண்ணுவாள். 2 நோட் இருக்குது. இது வந்து டெஸ்ட்டு நோட் இல்லை, டெஸ்ட் நோட் வந்து வேறு. நான் அப்புறம் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ இப்போ ஸ்டாரை வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டார் வாங்கியிருக்கா, அப்புறம் இன்னும் ஒரு ஸ்டார் வாங்கியிருப்பாள். ஸோ அவள் ப்ரீகேஜ் தான் படிக்கிறா. அவள் பென்சில் கூட பிடிக்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்து தான் இப்போ பென்சில் கொஞ்சம் அழுத்தமாக பிடிக்கிறா. ஏலாம் இப்போ போடுறா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் போடு, ஏ போடுமா, இங்கே போடு, இந்த லைனில் எங்கே தெரியவே இல்லை எனக்கு. இங்கே போடு. கீழேருந்து போடணும் எப்போவுமே, மேலேருந்து போடக்கூடாது. மேலேருந்து போட்டிங்கன்னா இப்படி தான் தலை கீழே வரும் அம்மோ. இப்போ பாருங்கள், ஒரு போராட்டமே நடக்கும் இவளுக்கு எனக்கும். இப்போ இந்த ஹோம்ஒர்க் பண்ணுற வரையும் நான் அவளுக்கு அம்மாலாம் எனக்கு பொண்ணு இல்லை. இப்போ பயங்கரமாக திட்டுவாங்க வாங்கிட்டேன். கீழேருந்து போ, அப்போ தான் ஏ வரும். மேலேருந்து போவாத, கீழேருந்து போ, கீழே லைன்லேருந்து போ, கீழே லைன்லேருந்து போ. இப்போ பாருங்கள் எவ்வளோ டென்ஷன் பண்ணுறா, நீங்களே பாருங்களேன். இங்கேருந்து கீழேருந்து மேலே போன்னு சொன்னேன், அவன் என்ன பண்ணியிருக்கா பாருங்கள், கீழேருந்து இப்படி வந்திருக்கா. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தலை கீழாக போடுவா. இந்த ஏ எப்படி போட்ட அந்த மாதிரி இங்கே போடு. கீழேருந்து இப்படி மேலே இப்படி வா, இந்த லைன்லேருந்து வா. அப்படியே கீழேருந்து மேலே போ, மேலே போ. அப்படி போட்டு போடு. போடு. இது ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் இங்கே வா. கீழேருந்து மேலே போ. அப்படியே வளைச்சி போடு. வெரி குட், வெரி குட், சூப்பர். அவ்வளோதான். இப்போ இங்கே எப்போவுமே கீழேருந்து மேலே போகிறேன், சரியா? அப்படியே வளைச்சி போடுங்க. இங்கே 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 கீழேருந்து மேலே போ. வளைச்சி ஸ்லீப்பிங் லைன் போடு. அப்புறம் இங்கே ஸ்லீப்பிங் லைன். வெரி குட். இங்கே கை வலிக்குமா? சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க. ஸ்லீப்பிங் லைன் ஏ அப்படின்னு சொல்ல. ஏ கீழேருந்து மேலே போ, மேலேருந்து கீழே வராத. கீழேருந்து போ, கீழேருந்து மேலே வா, கீழேருந்து இப்படி மேலே வா. இது இந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோமோ, இந்த லைன் பக்கத்தில் போடணும், இங்கே போடக்கூடாது. அப்படி மேலே வந்து அப்படி கூடிக்கணுமா? இங்கேருந்து போ, கீழேருந்து இப்படி மேலே வா, கீழேருந்து வா, இந்த லைன்லேருந்து கீழே இந்த ஏக் நேரா இந்த கீழே லைன் உனக்கு தெரியலையா? மேலே வா, மேலே வா, மேலே இழு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மேலே வா, மேலே வந்து இழுத்து போடையே. வலை. அப்புறம் இங்கே போடு. நல்லா மூளையில் ஞாபகம் வச்சுக்கோ. கீழே இருந்து மேலே இந்த லைனில், இந்த லைனு கை வைக்கிறேன் பாரு அம்மா. அந்த லைனில், இந்த லைனுன்னு சொல்கிறேன், அந்த லைன் போடுறேன், இந்த லைனு. மேலே போ. ஸோ இது இவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணுறதுங்காட்டி எனக்கு அந்த எத்தனை 1/2 hour 1 hour அப்பப்போ பிபி சுகர் இதெல்லாம் வந்து எனக்கு எட்டி பார்த்துட்டு போவோங்க. இந்த லைன் வா, இந்த லைன். ஒரு காமெடிலாம் வரும். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் கூட மறந்துடும்டா சொல்லி கொடுக்க சொல்லன்னு.
அப்போல்லாம் யோசிப்பேன் அது எப்படி சொல்லிக் கொடுக்க சொல்ல மறந்துடும்ன்ட்டு. இப்போ தான் அதெல்லாம் புரியுது. பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்ப நம்மளுக்கு தெரியுது கூட மறந்துடும்ன்றது. இங்கே போடு. இப்போ இந்த லைன். வெரி குட். A for apple, A for ant, A for astronaut, A for ambulance. இங்கே அனுப்போடு. A for axe, A for arrow. அதெல்லாம் சொல்லிட்டே தானே ரைட் பண்ணோம். A for ambulance. A for arrow. A for astronaut, A for astronaut. A for ant. அங்கே எங்கே ஸ்லீப்பிங் லைனே போடல பாரு. A for ambulance சொல்லிட்டீங்களா? axe, arrow. அவ்வளோதான். ஸ்லீப்பிங் லைன் போடனா ஜிக்ஸாக் லைன் போட்டுரு. இப்போ உங்கள் மிஸ் என்ன பண்ணுவாங்க, இதை ரவுண்ட் பண்ணுவாங்க. ஸ்லீப்பிங் லைன் அழகாக நீட்டாக போனதுன்னா ஜிக்ஸாக்காக போட்டு வச்சுருக்கேன். ஸ்லீப்பிங் லைன் போடு நேராக. அழகாக ஸ்லீப்பிங் லைன் போடு உள்ள. நோட்டு மேலே கை வை. அந்த கை எங்கே அங்கே போகுது, இங்கே வை நோட்டு மேலே. இங்கே ஸ்லீப்பிங் லைன் போடு. அதை பரவாயில்ல, இங்கே ஸ்லீப்பிங் லைன் மட்டும் போடு. இங்கே உள்ள நோட்டை புடி. ஸ்லீப்பிங் லைன் போடு. ஓகே, அதுதான். ஏ ஃபினிஷ் ஆயிடுச்சா? அதாங்க இதில் இந்த ஏ எழுத வச்சாச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்றே முடிச்சாச்சு. ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன்லாம். மித்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாண்ட் லைனே வராது. அதேமாரி ஓப்பன் கருவெலாம் கூட போட்டுட்டா. ஓப்பன் கரு, க்ளோஸ் கருவு, அப்பர் கருவெலாம் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லாண்ட் லைன் போகிறதுக்கு இப்போ ஒரு சின்ன வார் நடக்கும் எனக்கு அவளுக்கும். அவளுக்கு ஸ்லாண்ட் லைனே வரல. இப்போ போடுவாளான்னு எனக்கு தெரியல. சரி பார்ப்போம். ஸ்லாண்ட் லைன் போடுமா பாருங்க. அவளுக்கு ஸ்லாண்ட் லைனே வராது. ஆனால் இப்போ வந்து மித்து சூப்பராக போட போகிறா உங்கள் முன்னாடி. இப்போ அழகாக ஸ்லாண்ட் லைன் இது மேலே ட்ரை பண்ணி பாரு எப்படி போடுறாங்கன்னு. அது மேலே தானே ட்ரை பண்ண சொன்னேன். மேம் போட்டிருக்காங்களா, அது மேலே போடு. வேணா, இது மேலே ட்ரை பண்ணு. உன்னால் முடியும், ட்ரை பண்ணு. இந்த லைன் மேலே போட்டு பாரு. லைன் மேலே போடு. இப்போது இங்கேருந்து கிராஸாக போடணும், அவ்வளோதான். கிராஸாக போடு. இங்கேருந்து இப்படி இல்லை, கிராஸாக போடு லைனை. உன்னால் முடியும்னு நினச்சி போடணும். பாருங்க எப்படி போட்டிருக்கா பாருங்க. இப்படி போட்டால் ஸ்லாண்ட் லைனு. பாருங்க அதை போட்டிருக்கா பாருங்க. இதோட அவளுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு 3 வீக்ஸாகவே இந்த ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்ட் லைன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் பாப்பாவுக்கு வந்து இந்த ஸ்லாண்ட் லைன் வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு வழியாக எப்படியோ அவளை ஸ்லாண்ட் லைன் போட்டாச்சு. ஸோ இந்த ஸ்லாண்ட் லைன் அவளை போட்டுக்கிறதுக்கே எனக்கு ஒரு 1/2 hour ஆச்சு. அப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்லாண்ட் லைன் நான் தான் கை பிடிச்சி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கை பிடிச்சி போட்டது. ஸோ கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவளாக போட்டது தான். ஸோ எப்படியோ ஒரு சின்ன வார் நடந்தாச்சு. ஒரு 4 அடி அவளும் வாங்கியாச்சு. ஸோ இந்த மாதிரி எதுனா உங்கள் வீட்டில் நடக்குதுங்களா? ஸோ நடந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் எப்படி ஈஸியாக பண்ண வைக்கிறதும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ்.